மகாநதி சீரியல்ல காவேரி தன்னோட அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் நாங்க அவரோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கோம். இங்க யமுனா தூங்கிட்டா, அதனால யமுனா கிட்ட பேச முடியாது, நாங்க காலையில தான் வருவோம் அப்படின்னு எப்படியோ பொய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம காவேரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல டாக்டரும் வராப்புல. டாக்டர் வந்து உயிரை காப்பாத்தியாச்சு, இதுக்கப்புறம் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காவேரிக்கு நிம்மதியே வந்துச்சு. இருந்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. காவேரி போய் யமுனாவ பார்க்குறாங்க. அவங்க இன்னும் கண்ணு முழிக்கவே இல்ல. ஸோ பார்த்துட்டு வெளியில வந்து நம்ம விஜய்க்கு தான் நம்ம காவேரி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம விஜய் ஃபுல்லா குடிச்சுட்டு மொட்டையாயிட்டாப்லயாட்டுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தான் படுத்திருக்கிறாப்ல. ஆனா காவேரி ஃபோன் அடிக்குது. ஆனா எடுக்கவே இல்ல. ஏன்னா அன்கான்ஷியஸ்ல தான் நம்ம தலைவரும் இருக்கிறார் இல்லையா? அதனால காவேரிக்கு ரொம்பவுமே ஃபீலிங்கா இருக்கு. நம்ம நிவின் தான் இப்ப காவேரி பக்கத்துல இருந்து ஆறுதலா ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கிறாப்ல. ஸோ மறுநாள் காலையிலயும் விடிஞ்சிடுது. நம்ம யமுனாவும் கண்ண முழிச்சர்றாங்க. அப்ப நம்ம யமுனா கிட்ட காவேரி பேசும்பொழுது, யமுனா அதே கோவத்தோட தான், "இன்னும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கீங்களா?" அப்படின்னு வந்து ரொம்ப கோவமா யமுனா கிட்ட பேசாம அப்படியே மூஞ்ச சுளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் அப்படியே வெளியில போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து, "என்னைய நீ இவ்வளோ கேவலமா நெனச்சுட்டல்ல. நான் இருந்தாலும் என் பக்கம் இருக்கிற உண்மைய சொல்லிடுறேன். எனக்கு வந்து நிவின் மேல எந்த அபிப்பிராயமும் இல்லவே இல்ல. நிவின் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில முடிஞ்சு போன ஒரு கதை. நிவினுக்கு எனக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்பந்தமுமே இல்ல. ஏன் இப்ப நிவின் கிட்ட நான் பேச ஆரம்பிச்சதே உன்னோட விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நான் நிவின் கிட்ட பேசுனதே இல்ல." அப்படின்னு காவேரி ஆணித்தனமா சொல்றாங்க. இப்ப நிவின் எதுக்காக அப்படி சொன்னாப்ல அப்படின்னு சொல்லி யமுனா கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு தெரியாது. அவன் ஏதோ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருந்தானா, அதுக்கு எப்படி நான் பொறுப்பாகும்? அம்மா மேல சத்தியமா எனக்கும் நிவினுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாப்ல நம்ம காவேரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யமுனா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.